நாடாளுமன்ற தொகுதி மறுசீரமைப்பு விவகாரம் தொடர்பாக திமுக தலைமையில் இன்று சென்னையில் கூட்டு நடவடிக்கை குழு கூட்டம் நடைபெற்றது. இதில் எதிர்க்கட்சிகளின் ஒற்றுமையை வெளிப்படுத்தும் விதமாக கேரளா, தெலுங்கானா, பஞ்சாப் ஆகிய மாநிலங்களின் முதலமைச்சர்களான பினராயி விஜயன், ரேவந்த் ரெட்டி, பகவத் மான் மற்றும் கர்நாடக துணை முதலமைச்சர் டி.கே. சிவகுமார் ஆகியோர் பங்கேற்றனர். தெற்கு மற்றும் கிழக்கு மாநிலங்களின் கூட்டாட்சி கொள்கைகள் சிதைக்கப்பட்டு குறிப்பிட்ட மாநிலங்களின் பிரதிநிதித்துவம் விகிதாச்சாரத்தில் குறைந்துவிடும் என்று தொடர்ந்து குற்றம் சாட்டப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் தொகுதி மறுசீரமைப்பு குறித்து விவாதம் செய்வதற்காக இன்றைய கூட்டம் நடத்தப்படுகிறது. இந்த முயற்சிக்கு பின்னணியில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இடம்பெறுகிறார். முன்னதாக இந்திய கூட்டாட்சிக்கான வரலாற்று சிறப்புமிக்க நாளாக இந்த கூட்டம் அமையும் என்று அவர் தெரிவித்திருந்தார். மக்கள் தொகையை கட்டுப்படுத்தி நாட்டின் வளர்ச்சிக்கு பெரிதும் பங்களித்த மாநிலங்களுக்கு தண்டனை கொடுக்கும் வகையில் மத்திய அரசு செயல்படக்கூடாது. இது இந்தியாவில் கூட்டாட்சியின் கட்டமைப்பை சிதைக்கும் வகையில் இருக்கும். ஜனநாயகத்தின் சாரத்தையே இது சிதைத்துவிடும் என்று ஸ்டாலின் தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் இந்த கூட்டத்தில் பங்கேற்க அனைத்து தலைவர்களும் வருகை தந்த வண்ணம் உள்ளனர். குறிப்பாக கர்நாடக துணை முதலமைச்சர் டி.கே. சிவகுமார் இன்று காலை சென்னைக்கு வந்தார். இந்த கூட்டத்தில் சில முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்றப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. 1971ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இருக்கும் தற்போதைய தொகுதி நிலவரம் 2026ஆம் ஆண்டை கடந்து சுமார் 30 ஆண்டுகளுக்கு நீட்டிக்க தீர்மானம் நிறைவேற்றப்படலாம். மேலும் தொகுதி மறுசீரமைப்பை பரிசீலனை செய்ய தீர்மானம் நிறைவேற்றப்படக்கூடும். இதற்காக விழிப்புணர்வு பிரச்சாரங்கள் மேற்கொள்ளுதல், சட்ட நடவடிக்கைகளை ஆராய்தல் தொடர்பாக இந்த கூட்டத்தில் விவாதிக்கப்படும் என கருதப்படுகிறது. தமிழ்நாடு அளவில் எடுக்கப்பட்ட முயற்சி தற்போது தேசிய அளவிலான இயக்கமாக முன்னேற்றம் அடைந்துள்ளது. நியாயமான பிரதிநிதித்துவத்தை கோருவதற்கு இந்தியா முழுவதும் உள்ள மாநிலங்கள் கைகோர்த்து வருகின்றன. இது நமது நாட்டின் எதிர்காலத்தை வடிவமைக்கும் ஒரு இயக்கத்தின் தொடக்கமாக அமையும் என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கூறியிருந்தார். தொகுதி மறுசீரமைப்பு என்பது எம்பிக்களின் எண்ணிக்கை சார்ந்தது மட்டுமல்ல, இது மாநிலத்தின் உரிமை சார்ந்தது. நாடாளுமன்றத்தில் நமது குரல் நசுக்கப்படும், நமது உரிமைகள் மறுக்கப்படும் என்று மு.க. ஸ்டாலின் எச்சரிக்கை விடுத்தார். இதே உணர்வு தெலுங்கானாவிலும் எதிரொலித்தது. இந்த விவகாரம் கூட்டாட்சி சமத்துவத்திற்கு எதிரானது என அம்மாநில முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி கூறினார். மேலும் இந்த பிரச்சனை கட்சி சார்புகளுக்கு அப்பாற்பட்டது என்றும் இந்த விஷயத்தில் பரந்த தேசிய உரையாடலுக்கு அழைப்பு விடுப்பதாகவும் கர்நாடக துணை முதலமைச்சர் டி.கே. சிவகுமார் தெரிவித்தார். தென் மாநிலங்களை பொறுத்தவரை ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு மட்டுமே இதில் இடம்பெறவில்லை. அவர் பாஜகவின் கூட்டணியில் அங்கம் வகிக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது.